எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போதான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு எல்லாமே செட்டில் ஆயிருக்கு. திருப்பி 3 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேஜ்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா இந்த 3 இடத்துல தான் நடக்க போகுது. இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவு வெற்றி கிடைக்கல. ஆனா இப்போ நடக்க போற இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு இந்த 3 ஸ்டேட்ஸ்லயும் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அரசியல் வட்டாரங்கள்ல இதுதான் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பாஜகவோட நிலவரம் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மகாராஷ்டிரா ஸ்டேட் எடுத்து அங்கே என்ன மாதிரி நிலவரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஏக்நாத் ஷிந்தேயோட தலைமையில சிவசேனா கட்சி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரால 2 கூட்டணி கட்சிகள் இருக்கு. மகா விகாஸ் அகாடி, இன்னொன்னு மகாயுதி. மகா விகாஸ் அகாடியில என்னென்ன கட்சிகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் உத்தவ் தாக்கரேயோட தலைமையில சிவசேனா, அப்புறம் சரத்பவாரோட தலைமையில தேசியவாத காங்கிரஸ் கட்சி இருக்காங்க. மகாயுதியில பாஜக, ஏக்நாத் ஷிந்தேயோட தலைமையில சிவசேனா, அப்புறம் அஜித் பவாரோட தலைமையில தேசியவாத காங்கிரஸ் கட்சி இப்படின்னு 2 கூட்டணி கட்சிகள் அங்க இருந்துட்டு இருக்கு. இப்போ நடந்து முடிஞ்ச லோக்சபா எலெக்ஷன்ல மகா விகாஸ் அகாடி 48 தொகுதிகள்ல 31 தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்காங்க. அதுல யாரு சிவசேனா கட்சியோட தலைவரா இருக்காரு அப்படின்னா உத்தவ் தாக்கரே தான் தலைமையில இருக்காரு. சோ இப்போ அங்க இருக்கிற அந்த கட்சி மக்களுக்கும் மகா விகாஸ் அகாடிக்குமே என்ன ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னா, நம்ம இந்த லோக்சபா எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டோம், அதனால கண்டிப்பா இப்ப நடக்க போற சட்டசபை தேர்தலையும் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கு. ஆனா இது ஏக்நாத் ஷிந்தே இருக்கக்கூடிய மகாயுதி கூட்டணி நடந்து முடிஞ்ச லோக்சபா எலெக்ஷன்ல 48 தொகுதிகள்ல 17 தொகுதிகள்ல ஜெயிச்சிருந்தாங்க. சோ இப்படி பாக்குறப்போ கண்டிப்பா மகா விகாஸ் அகாடி தான் அடுத்த சட்டசபை தேர்தலையும் ஜெயிப்பாங்க அப்படின்னு அங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கப்போ, இன்னொரு பக்கம் என்ன மாதிரி பிரச்சனை அங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா, கட்சிகள் எல்லாமே 2 பிரிஞ்சு போயிருக்கு. அப்படி இருக்கிறப்போ இதுல யாரு ஜெயிப்பா அப்படிங்கறதே அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கே உறுதியா சொல்ல முடியல. சோ இந்த மாதிரி அங்க கண்டிப்பா பாஜக தான் ஆட்சிக்கு வருவாங்களா, அப்படியே அவங்க வந்தாலும் யார் அதுக்கு சீஃப் மினிஸ்டர் பதவிக்கு வருவாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு குழப்பமா தான் போயிட்டு இருக்கு. சோ நம்ம இப்போ ஜார்க்கண்ட் ஸ்டேட்ல என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹேமந்த் சோரனோட தலைமையில இந்தியா கூட்டணி ஆட்சி தான் அங்க நடந்துட்டு இருக்கு. இந்தியா கூட்டணியில ஜார்க்கண்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, அப்புறம் சிபிஐ, ஆர்ஜேடி, காங்கிரஸ் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனா கடந்த ஜனவரி மாதம் பண மோசடி வழக்குல அமலாக்கத்துறையால ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டாரு. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய முதல்வர் பதவியில இருந்து விலகி, அதாவது ராஜினாமா பண்ணிட்டு அவர் ஜெயிலுக்கு போனாரு. திருப்பி ஜாமீன்ல வெளியே வரப்போ என்ன ஆனாருன்னா, அவரே தான் திருப்பி சிஎம் ஆயிருக்காரு. இன்னொரு பக்கம் ஜார்க்கண்ட்ல அதிகமா யார் தான் இருப்பாங்கன்னா, ட்ரைபல் பீப்புள், அதாவது பழங்குடியின மக்கள் தான் ஜாஸ்தி இருப்பாங்க. இவர் ஜெயிலுக்கு போயிட்டு இந்த சமயத்துல நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பார்த்த பழங்குடியின மக்களுக்கு அவர் மேல ஒரு மாதிரியான சிம்பத்தி, கருணை உருவாயிருச்சு. இதே சமயம் அவருடைய மனைவி கல்பனா இது நாள் வர அரசியல்ல எதுவுமே ஈடுபாடு இல்லாம இருந்தவங்க திடீர்னு இந்த லோக்சபா எலெக்ஷன்ல அவங்க இன்வால்வ் ஆகி அவங்க எம்பியும் ஆயிட்டாங்க. சோ இப்படி பாக்குறப்போ ஹேமந்த் சோரனுக்கு அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள், பழங்குடியின மக்களுடைய செல்வாக்கு, அதாவது ஓட்டு அவருக்கு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அதனால இந்த வாட்டி நடக்க போற சட்டசபை தேர்தல்ல ஹேமந்த் சோரனுக்கு அதிகமான ஓட்ஸ் கிடைக்கும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியே மெஜாரிட்டி வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதே 2019ல நடந்த எலெக்ஷன்ல என்ன மாதிரியான நிலவரம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி 2 தொகுதிகள்ல தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இப்போ நடந்த எலெக்ஷன்ல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 3 இடங்கள்லயும், காங்கிரஸ் 2 இடங்கள்லயும் வெற்றி பெற்றிருந்தாங்க. மொத்தமா பார்த்தோம்னா ஒவ்வொரு தொகுதியிலுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல இவங்க ஜெயிச்சிருந்தாங்க. சோ இது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய கவலையாயிடுச்சு. அதே சமயம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாக்கு ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்துருச்சு, நம்ம கண்டிப்பா இந்த வாட்டி நடக்க போற சட்டசபை தேர்தலில் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. இதை ஒட்டியே ஹேமந்த் சோரன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, மக்களுக்கான நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவோம், அதுக்கப்புறம் பழங்குடி மக்களுக்கான நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய நலத்திட்டங்கள், அறிவிப்புகளை முன் வச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. ஜார்க்கண்ட்ல இந்த வாட்டி ஒரு மிகப்பெரிய டஃப் காம்படிஷனா தான் இருக்க போது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவா இல்ல பாஜகவா அப்படிங்கிறது தெரியல. அடுத்ததா ஹரியானா ஸ்டேட்ல என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நயாப் சிங் சைனியோட தலைமையில பாஜக ஆட்சி தான் அங்க நடந்துட்டு இருக்கு. ஹரியானால மட்டும் மொத்தமா 90 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. கடந்த 2 முறையுமே பாஜக அங்க வெற்றி பெற்று அவங்களோட ஆட்சி தான் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த முறையும் எப்படியாச்சும் நாங்க அங்க ஜெயிச்சிடணும் அப்படின்னு பாஜக
பயங்கரமா அதுக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அங்க ஒரு தடங்களா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாட் கம்யூனிட்டி, ஜாட் சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு தடையா இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு ஒரு தடையா இருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்து பாஜகவுக்கு அகைன்ஸ்டா இப்ப திரும்பி இருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து பாஜக அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்கள். போன வருஷம் நடந்த டெல்லி சலோ போராட்டம் அந்த சமயத்துல வந்து ஹரியானா பாஜக அரசு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் மேல பயங்கரமான கடுமையான திட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க, அடக்குமுறைகள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே பயங்கர கோபம் வந்துருச்சு. ரெண்டாவதா என்ன ஒரு பிரச்சனை அங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அக்னிவீர் திட்டம். சோ அந்த விஷயத்தை வந்து பாஜக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல இருந்து அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாமே வந்து பாஜக அரசு மேல மிகப்பெரிய கோபம் இருக்கு. அந்த திட்டத்தை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஆல்ரெடி ஹரியானால இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பாஜக அரசு மேல பயங்கரமான கோபம் இருக்கிறனால அது இப்ப நடக்க போற இந்த சட்டமன்ற தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இப்ப நடந்து முடிந்த லோக்சபா எலெக்ஷன்ல காங்கிரஸ் அங்க அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாக்குறப்போ, ஹரியானால இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு ஆல்ரெடி உட்கட்சி பூசல்கள் நிறைய போயிட்டு இருக்கு. அப்ப திருப்பி அங்க காங்கிரஸ் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஜாட் சமூகத்தை சார்ந்த மக்கள், ஹரியானால இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே வந்து பாஜக அகைன்ஸ்டா இருக்கிறனால பாஜக அங்க ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறதும் அங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. சோ இந்த 3 ஸ்டேட்ஸ்ல பாஜக அவங்களுடைய மெஜாரிட்டியை காமிப்பாங்களா, அவங்களுடைய கேண்டிடேட் லிஸ்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே மாறலாம். சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி மேலும் பல தகவல்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் பவித்ரா. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி பெருமை மிக ஆடி.